சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பை அரசு எப்போது அறிவிக்கும் என காத்திருக்கும் பெண்களுக்கான முக்கிய அப்டேட் வந்துவிட்டது. அந்த வகையில் இந்த திட்டத்தில் தனியாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்ப பெண்கள், திருநங்கைகள், திருமணமாகாத விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அரசு அறிவிக்கும் போது மட்டுமே இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். மற்ற திட்டங்களைப் போல் எப்போது வேண்டுமானாலும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து கார்டு உங்கள் கையில் கிடைப்பதற்கு குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது ஆகிடும். புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது நீங்கள் கொடுக்கும் ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே உங்கள் விண்ணப்பம் பல கட்ட பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் கூடுதல் சிறப்பான அறிவிப்புகள் வெளியாகும். அப்பொழுது உங்கள் கையில் ரேஷன் கார்டு மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் நீங்கள் சேர வேண்டும். ஆகையால் இப்போதுதான் சரியான நேரம். உடனே நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பியுங்கள். உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை என்றால் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பியுங்கள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் சேருங்கள். முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.